அந்த கிராமத்துக்கு ஒரே ஒரு அரசு பஸ் தான். இரவு சரியா 10:30க்கு வரும். அதை ஊர்ல எல்லாரும் கடைசி பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பஸ்ஸை பத்தி யாரும் சத்தமா கூட பேச மாட்டாங்க. அந்த நாள் இரவு செந்தில், வயசு 32, டவுன்ல வேலை முடிச்சுட்டு கரெக்டாக 10:15 பஸ் ஸ்டாண்ட் வந்தார். பஸ் ஸ்டாண்டில் அவர் மட்டும்தான் நிற்கிறாரு. நாய்கள் கூட இல்லை, காத்து கூட அடிக்கலை. பஸ் வந்தது, ஆனால் நம்பர் போர்டு இல்லை. ஹெட்லைட் மங்களா எரியுது. டிரைவர் முகம் சரியா தெரியல. கண்டக்டர் மெதுவாக சொன்னார், தம்பி சீக்கிரம் ஏறிக்கோ. உள்ளே ஏறினதும் பஸ்ஸில் 10 to 15 பேர் உட்காந்துருக்காங்க. யாருமே பேசல. எல்லாரும் முன்னாடி தான் பார்க்குறாங்க. செந்தில் சீட்டில் உட்கார்ந்ததும் பஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அவர் கவனிச்சது யாரோ அலற சத்தம். கண்டக்டர் கிட்ட கேட்டார், அண்ணா இந்த பஸ் எங்கே போகுது? கண்டக்டர் மெதுவாக திரும்பி பார்த்து சொன்னார், நீங்கள் இறங்க வேண்டிய இடத்துக்கு. அடுத்த ஸ்டாப்பில் பஸ் நின்னது. ஆனால் ஸ்டாப் போர்டு இல்லை, ரோடு இல்லை, சுடுகாடு. பஸ்ஸில் இருந்த எல்லாரும் ஒரே நேரத்தில் இறங்க ஆரம்பித்தாங்க. செந்தில் கண்ணை விரிச்சு பார்த்தாரு. அவங்க கால்கள் தரையத் தொடலை. கண்டக்டர் சொன்ன கடைசி வார்த்தை, உயிரோடு இருக்கிறவங்க இந்த பஸ்ஸில் வரக்கூடாது. செந்தில் அலறினான். அடுத்த நொடியில் செந்தில் பஸ் ஸ்டாண்டில் தனியாக விழுந்து கிடந்தான். அப்போ சரியா மணி 11:45. மறுநாள் ஊர்க்காரங்க சொன்னது, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நேரத்தில் வந்த பஸ் ஆக்சிடெண்ட்டில் சுடுகாடு பக்கமாக விழுந்தது. அதுக்கப்புறம் 10:30க்கு யாரும் பஸ்ஸுக்கு காத்திருக்க மாட்டாங்க. இப்போவும் அந்த பஸ் ஸ்டாண்டில் 10:30க்கு பஸ் சவுண்ட் மட்டும் கேட்குமா, பஸ் மட்டும் தெரியாதாம்.